ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதோ ஏதாவது ஒரு நாய், பூனை, பறவைகளுக்கு அடிபட்டுருச்சுன்னா அதை எப்படி ப்ளூ கிராஸில் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறது, ரெஸ்கியூ பண்ண சொல்லி அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மூலமாக ஒரு 1-2 டாக்ஸுக்கு, கேட்டுக்கெலாம் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி நல்லது பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ளூ கிராஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வேளச்சேரி, கிண்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கிடையாது. 2வது லைனுக்கு போனீங்கன்னா அதில் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியான்னு இப்படி வரும். இப்போ நான் அதை அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு ப்ளூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வேன் சிம்பிள் வரும். அந்த வேன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அந்த வேன் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ப்ளூ பேஜ் வரும். அந்த ப்ளூ பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்லேயும் ரெட்லேயும் சில எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ரெக்வெஸ்டர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். இப்போ இதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மை நான் அப்படியே சொல்லி தராமல் நான் எழுதியிருக்கேன். அப்படியே எழுதின பேப்பர்ஸை காட்டுறேன், அதை வச்சு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. 2வது பாக்ஸில் உங்கள் ஃபோன் நம்பர், 10 டிஜிட் நம்பர். ஆல்டர்னேட் நம்பரில் வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி. அதுக்கு அடுத்தது ஏரியான்னு இருக்கு இல்லையா, அதில் சைடில் ஒரு சின்ன ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஊரும் வரும். ஆலந்தூர், ஆலப்பாக்கம், ஏலேருந்து எல்லா ஊரும் வரும். உங்கள் ஊர் அதில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்கு நியர்பை இருக்க ஊர், இப்போ பூந்தமல்லின்னு போட்டிங்கன்னா அதில் வராது. பக்கத்தில் மாங்காடு, மதுரை வாயல் அந்த மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் எத்தனை டிஸ்டன்ஸ், ஒரு 10 கிலோமீட்டராக இருந்தால் கூட இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கடுத்த பாக்ஸ் லேண்ட்மார்க்கு. லேண்ட்மார்க்கில் ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல் இல்லை ஷாப்பிங் மால், ஏதாவது முக்கியமான பிளேஸை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃபுல் அட்ரெஸ்ஸு, உங்கள் ஊர் பின்கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கீழே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வரும். அதாவது இந்த ஃபார்மோட கண்டினியூஷன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்னு இருக்கும். அனிமலில் என்ன அனிமல் நீங்கள் இப்போது ரெஸ்கியூ பண்ண சொல்கிறது, நாயா, பூனையா, பறவையான்றது. அதுக்கு அடுத்தது ஒரு சில எழுத்துக்கள் வரும். அந்த எழுத்துக்களில் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. சைடில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயிலா, ஃபீமெயிலா, அதாவது ஆணா, பெண்ணா, இல்லை உங்களுக்கு தெரியலன்ட்டு 3வது பாக்ஸ் வரும். எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அனிமலோட கலர் ப்ரௌனு, பிளாக்கு, அந்த மாதிரி நிறைய வரும். கிளிக் குத்திங்கன்னா அதில் எதுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமலோட கண்டிஷனில் செலக்ட் குத்திங்கன்னா நிறைய வரும். அதாவது பெரிய காயமா, இல்லை கெனைன் டிஸ்டம்பரா, இல்லை ஏதாவது மெகோட்ஸ் வந்திருக்கா, அந்த மாதிரி லைனாக என்ன இது சின்ன வெட்டு காயமா, பெரிய வெட்டு காயமான்ட்டு நிறைய வரும். அதில் எதுவோ அதை படித்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குன்னு இருக்கு இல்லையா, அதில் உங்கள் நாயோட வால் பெருசாக இருக்கும்னா பிக் டெய்ல், இல்லை பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், இல்லை ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும், ஏதாவது அடையாளம் உங்கள் டாகுக்கு இல்லை கேட்டுக்கு இருக்கும் இல்லையா, அதை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதர் நோட்ஸில் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும், டாகுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது, நிறைய ரத்தம் போகுது, இல்லை பெரிய காயமாக இருக்குது, அந்த மாதிரி ப்ரீஃபாக கொஞ்சம் எழுதிக்கலாம் அந்த அதர் நோட்ஸுன்ற பாக்ஸில். அப்புறம் சில எழுத்துக்கள் வரும். அதில் என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான அப்லோட் பண்ண போகிறீங்க, வீடியோவா, ஃபோட்டோவான்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் அது சும்மா படிச்சுக்கோங்க. சூஸ் ஃபைல்ஸுன்னு இருக்கும். சூஸ் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் மேலே ஆரோ போகிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் கொடுத்து ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை அந்த நாயோ பூனைக்கோ அடிப்பட்ட ஃபோட்டோவை எடுத்து அதில் அதை கிளிக் ஊற்றிங்கன்னா கேலரிக்குள்ளே போகும். கேலரியில் போயிட்டு ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பெரிய பெரிய வீடியோலாம் இதில் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் ஃபோட்டோ தான் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒரு பாக்ஸ் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்தை அப்படியே அந்த பாக்ஸில் கேபிட்டல் லெட்டர் இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இருந்ததுன்னா ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் ரெஸ்கியூ அப்படின்னு இருக்குல்ல, சைடில் ஒரு பாக்ஸு லாஸ்ட்டு, அதை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ஃபார்ம் ஃபில்அப் ஆகிடுச்சு. இந்த ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யோர் ரெக்வெஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ரெட் கலரில் ஒன்று அனுப்புவாங்க. அதுதான் உங்கள் டோக்கன் நம்பர் மாதிரி. இது வந்ததுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே, ஒரு நாளைக்குள்ளே உங்களுக்கு ப்ளூ கிராஸ்லேருந்து கால் வரும்.
எந்த இடத்துல அதான் ப்ளூ கிராஸ்லேருந்து கால் வரும். சில இடங்களில் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க அந்த அடிப்பட்ட டாக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய். சில இடத்துல காசு வாங்குறாங்க, அதாவது ட்ராவலிங் சார்ஜ்லாம் வாங்குவாங்க. அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.